கலகலப்பு பட பாணியில் ராஜஸ்தானில் பூட்டி கிடந்த வீட்டின் சமையலறை எக்ஸாஸ்ட் ஓட்டை வழியாக புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற திருடன் ஓட்டையில் உடல் சிக்கி விடிய விடிய தவித்துள்ளார். ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் ஓட்டையில் சிக்கி தவித்த திருடனுக்கு இறுதியில் நடந்தது என்ன? வீட்டிற்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடிக் கொண்டு தப்பிக்கும் போது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்டையில் சிக்கிக் கொண்ட நடிகர் சிவாவின் கலகலப்பு பட காமெடி காட்சியைப் போலவே நிஜத்தில் ஒரு சம்பவம் ராஜஸ்தானில் அரங்கேறியுள்ளது. பூட்டி கிடந்த வீட்டில் கொள்ளையடிக்க வந்த திருடர் சமையலறையில் உள்ள ஃபேன் ஓட்டை வழியாக வெளியே தப்பிக்கும் பொழுது அதில் வசமாக சிக்கிக் கொண்டார். திருட வந்த இடத்தில் ஓட்டையில் சிக்கி சுவாசிக்க முடியாமல் திணறிய திருடரை இறுதியில் காப்பாற்றினார்களா? நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் வசிக்கும் சுபாஷ்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அவர் வீட்டிற்குள் புகுந்த 2 திருடர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். சமையலறையில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்டை வழியாக நுழைந்து வெளியேற முயன்ற போது அதில் ஒருவர் வசமாக சிக்கிக் கொண்டார். திருடரின் தலைக்கு கீழ் நெஞ்சு வரை உள்ளேயும் இடுப்புக்கு கீழ் பாதி வெளியேயும் சிக்கி மூச்சு விடக்கூட முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அவருடன் வந்த திருடர் எவ்வளவோ அவர் முயன்றும் இவரை வெளியே எடுக்க முடியாததால் நீ அப்படியே கெட என்ற அந்தரத்தில் அப்படியே விட்டுவிட்டு நேக்காக அவர் மட்டும் தப்பிச் சென்று விட்டார். இதனால் பல மணி நேரம் எக்ஸாஸ்ட் ஓட்டையில் சிக்கி தொங்கியபடியே இவர் தனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போராடி உள்ளார். ये और की लाइट जलाओ इसकी ये बाहर की ये थे नहीं बेचारे। अच्छा हाँ इनको कैसे मालूम थी कि नहीं थे यहाँ तो ये क्या घूमने आते हैं ना रोने. அப்போது கோவிலில் இருந்து வீடு திரும்பிய சுபாஷ் சமையலறையில் முணுமுணுக்கும் சத்தம் கேட்கிறதே என்று உள்ளே சென்று பார்க்கையில் ஓட்டையில் தொங்கிக் கொண்டிருந்த திருடனை கண்டு விடவிடத்து போனார். பின்னர் உடனே அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்து போலீசாரை வரவழைத்தனர். சுமார் 1 மணி நேரம் போராடி திருடரை உயிருடன் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். விசாரணையில் பிடிபட்ட திருடர் ராஜஸ்தானைச் சேர்ந்த பவன் என்பதும் காவல்துறை ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் பூட்டி கிடக்கும் வீடுகளை குறிவைத்து லேசாக துளை கிடைத்தாலும் அதில் புகுந்து கைவரிசை காட்டி வந்துள்ளார். இதனையடுத்து பிடிபட்ட பவன் மீது வழக்கு பதிந்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய திருடரையும் தேடி வருகின்றனர். तो कार है बहुत बड़ी कार से आए चोर भी और देखिए जो चोर है उसकी शक्ल देखो. आजा गोविंद आजा.